அம்மா அங்க பாருங்க, டோராவும் சோஃபியும் வெளியே தான் இருக்காங்க. என்ன சோஃபி, ரெடி ஆயிட்டியா? டோரா உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டல்ல? சோஃபி என் கூட கடைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்களா? நாங்க எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டோம், அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கடைக்கு போவே இல்லைல்ல, அதனால நீ உங்க மம்மி கூட போகும்போதே கூட்டிட்டு போயிட்டு வந்துடு. சரி சரி சோஃபி, சீக்கிரமா வா போலாம். சரிங்க டோராக்கா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஜாலி ஜாலி. ஆன்ட்டி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துக்க போறேன். சரி சரி சீக்கிரமா வாங்க, ஆஃபர் முடிஞ்சாலும் முடிஞ்சிட போகுது. ஏதோ ஆஃபர்னு பேசிக்கிறாங்க. ஆமா, என்னம்மா ஆஃபரு? எந்த கடைக்கு போறீங்க? அடுத்த தெருவில் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லி ஒரு கடை திறந்திருக்காங்க. 1 hour தான் ஆஃபர் இருக்கான். ஓ அப்படியா? அதுக்கு தான் வரசா கிளம்பி போயிட்டு இருக்கீங்களா? சரி சரி, அப்ப நானும் என் பேரனை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரேன். 10 ரூபானா பரவாயில்லல. சரி டோரா, நாங்க போயிட்டு வரோம். பாட்டி சீக்கிரமா கிளம்பி போங்க, ஆஃபர் முடிஞ்சாலும் முடிஞ்சிட போகுது. எல்லா பொருளும் சூப்பரா இருக்கும் அங்க. நானும் எங்க மம்மியும் போயிட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா? சரி சரி, அப்ப நானும் போய் பார்க்குறேன். எனக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. சோட்டோ என் கூட வாடா, போயிட்டு வரலாம். போயிட்டு அது என்னதான் ஜாமான் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் வா. பரவாயில்லையே, இந்த தடவையும் நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு போல இருக்கு. சரி சரி, ஏன்னா அந்த 10 ரூபாய் ஷாப் இதுதானே? எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தீங்களே. இதே கடை தான்மா. 1 ஹவருக்கு தான் இருக்கும். அதுல ஏற்கனவே 1/2 hour முடிஞ்சிருச்சு. ஓ அப்படியா? சரி ஓகேண்ணா. பசங்களா சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுங்க. அப்புறம் டைம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரேட் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடும் போல இருக்கு. ஆமாம்மா, நம்ம ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும். இப்போ திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க திங்ஸ் எல்லாம். அதனால இங்கே இருக்கிறதுல நல்லதாக எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். மம்மி இங்கே பார்த்தீங்களா? இதை நம்ம வந்துட்டு வீட்டில் டெக்கர் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 10 ரூபி தானே, எடுத்துக்கலாம். அதான் இருக்கு நான்சி, எடுத்துக்கோ. ஆமா, இது என்னது? ஏதோ கேண்டில் மாதிரி இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்கே. வாவ், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு. அண்ணா, இந்த கேண்டில் கூட 10 ரூபீஸ் தானா? ஆமாமா, நீங்க 1 ஹவருக்கு என்ன எடுத்தாலும் 10 ரூபீஸ் தான். பரவாயில்ல, நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சரி சரி, இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். பார்க்கவே நல்லா அட்ராக்டிவா லுக்கா இருக்கு. ஆமாம்மா, அப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்கு? பால் தான் இருக்கு. சரி, இதெல்லாம் வேணாம். இது ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டு போனதே நிறைய இருக்கு வீட்டில். வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த பக்கம் ஸ்கேல் இருக்கு. இந்த ஸ்கேல் தான் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த ஸ்கேலும் 10 ரூபீஸ் தான். இது சூப்பரா இருக்கும். இந்த ஸ்கேல் ஒன்னு எடுத்துக்கலாம். இந்த ஷெல்ஃப்ல ஸ்லைம் கூட இருக்கா? வாவ், பெரிய ஸ்லைம் டப்பாவே 10 ரூபீஸ் தானா? ஓகே ஓகே, இந்த கிளியர் ஸ்லைம் ஒன்னு எடுத்துக்கலாம். இதுல விளையாட ஜாலியா இருக்கும். அட, இந்த ஷெல்ஃப்ல இருக்கிற திங்ஸ் கூட டெக்கர் ஐட்டம்க்கு சூப்பரா யூஸ் பண்ணலாம் போல இருக்கே. இந்த டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கே. இந்த டாக் எடுக்கலாம், ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கே. இதை நம்ம வீட்டில் ஷெல்ஃபில் வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, இது 10 ரூபிக்கெலாம் ரொம்ப ஒர்த்து, எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்தது என்னது எடுக்கலாம்? நெயில் பாலிஷ் காலி ஆயிடுச்சு. சரி, ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற கலராகவே எடுத்துப்போம், இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பிராண்டட் தான், பரவாயில்ல. 10 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. நான் தான் இந்த பக்கமே நின்றுட்டு இருக்கேனா? நீங்களாம் இங்கே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே டேப் எல்லாம் கூட இருக்கா? ஓகே ஓகே, நம்மளும் டேப் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்டேயும் டேப் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கிராஃப்ட் பண்ணும் போதெல்லாம் டேப் தான் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி கிளிட்டர் டேப்பில் ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற டேப்பில் ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டுமே நமக்கு பிடிச்ச மாதிரி கலரில் எடுத்தாச்சு. அடுத்தது கீழே என்ன இருக்குது? ஏதோ சிலிண்டர் மாதிரியே இருக்குது. அட, என்னது இது? ஓ, ஷார்ப்னரா? ஓகே ஓகே. அட சோட்டோ, இந்த கடையை தேடி பிடிச்சி வர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுடா. எவ்வளோ பொருள் வச்சிருக்காங்க, வெரைட்டியா. ஏன்னா எதை எடுத்தாலும் 10 ரூபாங்கிற கடை இதுதானா? ஆமாமா, நம்ம கடை தான். ஆனா இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எடுத்தா மட்டும்தான். அட என்னப்பா சொல்ற? 20 நிமிஷம் தான் டைம் இருக்கா? அதான் எங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் கடையை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, சீக்கிரமா போய் தேவையான பொருளை எடுப்போம். பாட்டி, இங்க ட்ராலி இருக்கு. சீக்கிரமா என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து இந்த ட்ராலிக்குள்ள போடுங்க. ஐயா, எடுத்தோடனே நம்ம ஐட்டம். இந்த கேம் நமக்கு விளையாட ரொம்ப பிடிக்குமே. சரி சரி, இது செட்டா இல்லை போல இருக்கு, தனித்தனியா தான் வச்சிருக்காங்க போல இருக்கு. சரி ஓகே, ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம். வீட்லயும் ஆல்ரெடி இருக்கு, அது கூட சேர்த்து இதையும் மேட்ச் பண்ணி வச்சு விளையாட வேண்டியதுதான். சரி சரி, நல்ல வெயிட்டா இருக்கு பால், இது ஒன்று எடுத்துக்கலாம். ஏண்டா சோட்டு, வந்தோடனே உனக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு இருக்கியா? ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்கான்னு பாருடா. அட, இந்த பக்கம்லாம் கிளிப்பு, பேண்டு, கம்மல் எல்லாம் வச்சுருக்காங்களே. சரி சரி, இதெல்லாம் செட்டாக வாங்கிக்க வேண்டியது தான். மல்லிக்கு தான் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். சரி, இங்கேயே இருக்குது, வாங்கிட்டு போயிடுவோம். 2 செட்டு எடுப்போம். ஒரு ஹார்ட் கிளிப் ஒன்றும் ஒரு நீட்டமாக இருக்கிறதும் எடுத்துக்க வேண்டியது தான். பேண்டு கலெக்ஷன்ஸ் கூட நல்லா நிறைய தான் வச்சுருக்காங்க. சரி, ஒரு 4-5 நல்ல கலரில் எடுத்துக்குவோம். ஓ, இங்கே இயரிங்ஸும் இந்த டைம் வந்திருக்கு போல. சரி, நம்மளும் பார்த்து எடுக்கலாம். கம்மலும் நல்ல வெரைட்டியில் மாடலாக தான் இருக்குது. கம்மலும் எடுத்துக்க வேண்டியது தான். மல்லிக்கும் எடுக்கணும், எனக்கும் எடுக்கணும். சரி, எந்த மாதிரி அவள் போடுவா என்னன்னு தெரியல. அட, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம். மம்மிக்கு ஒன்று, அப்புறம் ஸ்கூல் போட்டு போகிறதுக்காக எனக்கு 2 செட்டு.
நான் போட்டுக்கிற மாதிரி ஒரு கம்மலையும் காணாமே, எல்லாம் சின்ன பசங்க போடுற மாதிரி தான் இருக்குது, நல்ல மாடலாக. சரி இந்த மாடல் நல்லா இருக்கு, இதை மருமகளுக்கு எடுப்போம். ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு சின்னதாக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் மல்லிக்கு. இது நல்லாயிருக்கு, என் பேத்திக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும். இந்த செட்டு எனக்கு நல்லாயிருக்கும். சரி 3 பேருக்கும் ஒரு செட்டு எடுத்தாச்சு. ஹை, இந்த பக்கம் எனக்கு பிடிச்ச ஸ்மைலி கீ செயின்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஸ்மைலி கீ செயின்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எது எடுக்கலாம்? ஓகே, இது எடுக்கலாம். இதுதான் பார்க்கிறதுக்கு நம்மளோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. சரி சரி, நம்ம இப்படியே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பாட்டி கூட்டிட்டு வந்தப்பவே நம்மளுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்க வேண்டியதுதான். அதுவும் இல்லாம எல்லாம் 10 ரூபாய் தான். இங்க இந்த பர்கர் டிஃபன் பாக்ஸ் கூட இருக்கு. ஆனா அந்த மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோமே, இந்த மாடல் தான் யூஸ் பண்ணல, இதை எடுத்துக்கலாம். அடுத்தது கலர் கலரா பால் இருக்கு. ஓகே, பால் எடுத்துட வேண்டியதான். நல்ல பெருசாவும் இருக்கு, சூப்பரா இருக்கும் விளையாடுறதுக்கு. அப்புறம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒரு சார்ட் வாங்கணும்னு நினைச்சேன். எல்லோ கலர் சார்ட் இங்க இருக்கு, எடுத்தாச்சு. சோட்டோ, தேவையானதை மட்டும் எடை, எக்ஸ்ட்ரா எடுக்காத. நான்சி, இந்த ஷெல்ஃபில் பார்த்தியா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இருக்குது. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் தனியாக என்னை வந்து வாங்கி கேட்கக்கூடாது. ஓகே மம்மி. ஹை, மேலே ஒரு கேம் பிளே செட் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் நல்லா இருக்கு. டோராக்கா கடைக்கு வரும்போது இந்த கேம் பிளே செட் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே ஷோஃபி குட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பெயிண்ட் கொஞ்சம் எடுக்கணும். சரி சரி, இந்த 2 கலர் தான் நம்ம கிட்ட தீர்ந்துருச்சு, அதனால இந்த 2 கலரையும் எடுத்துக்கலாம். இது என்னது, கிளிப்பு மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மருமக யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் வாங்கிட்டு போவோம், 10 ரூபா தானே. அடுத்தது பொட்டு கூட இருக்குது. சரி கலர் பொட்டில் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். நம்ம வேற என்ன எடுக்கிறது? ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே, அந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். என்னடா சோட்டு, அந்த பக்கம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டியா? போதும் போதும், எடுத்தது வா போலாம். பாட்டி ஒரே நிமிஷம், கிரையான்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். இருங்க பாட்டி, கிரையான்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துட்டேன் பாட்டி மொத்தமா. சரி சரி சோட்டு, போதும், எல்லாம் எடுத்தாச்சு. ஏன்பா மொத்தமாக பில்லு போட்டு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுப்பா. சரிங்கம்மா சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் எத்தனை பொருள் எடுத்திருக்கீங்களோ அவ்வளோ அமௌண்ட் வரும், அவ்வளோதான். ஒரு பொருள் 10 ரூபான்னு. மொத்தம் நீங்கள் 17 பொருள் எடுத்திருக்கீங்க. மொத்தம் 170 ரூபா ஆகுதுமா. 170 ரூபாவா? ஏதாவது கம்மி பண்ண முடியாதாப்பா? ஒரு 20 ரூபா கம்மி பண்ணி 150 ரூபான்னு போடலாம்ல. கண்டிப்பா கம்மி பண்ண முடியாதுமா, ஏன்னா ஏற்கனவே ஒரு பொருள் 10 ரூபான்னு தான் போட்டிருக்கேன். 170 ரூபா கொடுத்துருங்கம்மா. சரி சரிப்பா, இந்தாப்பா நீ கேட்ட 170 ரூபா இருக்கு. நான் எதுவும் கம்மி பண்ணிலாம் பேசல. சரிங்கம்மா. இதுவே நம்ம கடைங்களுக்கு ஆளுங்களை வர வைக்கிறதுக்காக தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, சரியா? நம்ம கடையில நீங்க தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும். கண்டிப்பா சொல்றேன்ப்பா, எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் அமுச்சு விடுறேன். ஆனா எனக்கு தான் இந்த ஊர்ல பெருசா யாரையும் தெரியாது. எனக்கே அந்த அம்மா சொல்லி தான் தெரியும்னு வந்தேன். சரி சரி வா போலாம். அம்மா இங்க பாருங்க, இந்த மிரர் ரொம்ப நல்லா இருக்குமா. இது மிரர் மட்டும் இல்ல, மிரர் கூடவே சேர்ந்து கீழே வந்துட்டு பென்னு மாதிரியும் வரும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, இது நல்லா தான் இருக்கு. சரி சரி, அப்ப ஷோஃபிக்கும் ஒன்னு எடுத்துரு. ஷோஃபி, இது நல்லா இருக்கு ஷோஃபி, இந்தா நீயும் ஒன்னு வச்சுக்கோ. சரி சரி வாங்க பசங்களா, போதும். இந்த பக்கம் அவ்வளவா கலெக்ஷன்ஸ் இல்ல. சரி நம்மளே இவ்வளோ திங்ஸ் எடுத்துட்டோம். பசங்களா வாங்க. நான்சிகா, இந்த பர்கர் டிஃபன் பாக்ஸ் மட்டும் ஒன்று எனக்கு எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஷோஃபி, வா அந்த பக்கமா போலாம். ஹை, இங்க டாம்ஸ்ல ஸ்கெட்ச் இருக்கா? போகும்போதே நான் வாங்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நல்ல வேலை. சரி சரி, இப்போ இதை எடுத்துடலாம். இந்தாங்கம்மா, நீங்க சொன்ன பொருள் எல்லாம் பில்லு போட்டாச்சு. மொத்தம் 250 ரூபா. சரிங்கண்ணா, இந்தாங்க, இதுல 300 ரூபாய் இருக்கு. அச்சோ, பில்லு போட ஆரம்பிச்சிட்டாங்களா? அம்மா, நான் இந்த ஒரு ஸ்கெட்ச் பென்சில் எடுத்திருக்கேன். சரி சரி வை, அண்ணா அதுவும் ஒன்று சேர்த்துக்கோங்க. சரிங்கம்மா, இந்தாங்க, சேர்த்து 10 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். மொத்தம் இதுல மீதி 40 ரூபாய் இருக்கு. ஓகேண்ணா. சரி சரி பசங்களா வாங்க, திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் தடவை ஆஃபர் போடும் போது வந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு சூப்பர் ஆஃபர், நிறைய திங்ஸ் வாங்கியாச்சு.